வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சிமியன் சமையலில் தக்காளி உருளைக்கிழங்கு சாகு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வேண்டிய பொருள் பாருங்கள். உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் ஒரு 6 எடுத்திருக்கேன். 5 தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸு. வெங்காயம் 4, பூண்டு 10 பல், மிளகாய் ஒரு 4 எடுத்திருக்கு, பச்சை மிளகாய். இது காரப்பொடி 2 ஸ்பூனு, சோம்பு 2 ஸ்பூனு, கடுகு உளுந்து, இஞ்சி ஒரு துண்டு கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன், எலுமிச்சம்பழம் அரை மூடி, கருவேப்பிலை. வானிலையில் நெய்யோ எண்ணெய் எது வேணால் ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். நெய் போட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றினாலும் சரி. இப்போ முதல்ல கடுகு உளுந்து போடுறேன். சோம்பு போட்டாச்சு, 2 ஸ்பூன் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கம்மியாக போட்டுறாதீங்க, இது சோம்பு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. பச்சை மிளகாய் இப்படி பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். அடுத்தது இஞ்சியை நல்லா கிளறி விடுங்க. பூண்டு பொடி பொடியாக நறுக்கி, இஞ்சியை துருவணும். நீங்கள் கேரட் துருவி இருக்கு பாருங்கள், அதில் துருவிக்கணும். பூண்டை இவ்வளோ பொடியாக நறுக்கிக்கணும். தட்டி போட்டுறாதீங்க, ரெண்டையும் ஒன்றா அரைச்சி போட்டுடலாம்னு நினச்சி மாற்றி செஞ்சிடாதீங்க, டேஸ்ட்லாம் மாறிடும். இப்போ இதை கொடுத்துருக்கிற டேஸ்ட்டு வேறு, ரெண்டையும் தட்டி போட்டிங்கன்னா அது வேறு டேஸ்ட்டு. இப்படி பொடியாக தான் நீங்கள் நறுக்கி போடணும். எப்போவுமே பூண்டை அரைச்சா வேறு, தட்டி போட்டால் வேறு, இப்படி நறுக்கி போட்டால் கொஞ்சம் வேறு டேஸ்ட்டு. உப்பு தேவையான அளவு. வெங்காயம் அந்த 4 வெங்காயமும் நல்லா இப்படி பொடியாக நறுக்கியிருக்கு. பெருசு பெருசாக நறுக்கிறாதீங்க, பொடியாக நறுக்கிக்குங்க. அப்படி நல்லா வதங்கட்டும். இந்த மிளகாய் பொடியை அந்த வதங்கும் போதே, பாதி வதங்கியிருக்கும் போதே போட்டுருங்க. நான் மிக்சியில் தான் அரைச்சிக்கிறேன், நான் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதில்ல. நைஸாக எப்போவுமே காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு இப்படி இந்த மாதிரி 1-2 தான் அரைச்சிக்கிறது. எல்லாமே அப்படி தான் அரைச்சிக்குவேன், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்குது. இப்போ அந்த தக்காளியை மிக்சியில் அரைச்சிருக்கேன், பியூரி பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா, ஏன்னா தக்காளி அப்போல்லாம் நாட்டு தக்காளி இருக்கும், போட்டால் கரைஞ்சிரும் வெண்ணையாக. இப்போ இந்த மாதிரி தக்காளி இருக்கும்போது நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டியதாக இருக்குது. நல்லா அரைச்சிட்டேன். இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு கொதிக்கட்டும். தண்ணி ஊற்றணும் இதுக்கு, அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்து ஒரு கூழ கிரேவி கிடைக்கும். மஞ்சள் பொடி வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் நிறத்துக்கும் போட்டிருக்கு. நல்லா இது கொதி வரட்டும். கருவேப்பிலை அதில் போட்டாச்சு. இப்போ கொதிக்கும் போது எப்படியே போட்டுருங்க. உருளைக்கிழங்க வெட்டி கட் பண்ணி அந்த மாதிரிலாம் போட்டுறாதீங்க. இப்படி 1-2 ரொம்ப பெருசாக இல்லாமல், நைஸாகவும் இல்லாமல், இப்படி 1-2 இருக்கிற மாதிரி தான் போடணும். முழுசாக பெருசாக போட்டுறாதீங்க, கிரேவி கிடைக்காது. இது செமி சாலிடாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது. திக்காக ஒரு மசாலுக்கு வைப்போம் பாருங்கள், தோசை மசாலுக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. செமி சாலிடாக இருந்தால் தான் இதுக்கு டேஸ்ட்டு. இது சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். தோசை மாவு புளிக்காமல் இருந்ததுன்னா இது நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இதில் புளிப்பு இருக்குது, தக்காளி புளிப்பு இருக்குது, எலுமிச்சம்பழம் வேறு புளிய போகிறோம். இது புளிப்பாக இருக்கும் உங்களுக்கு, அதனால் தோசைக்கு நல்லா இருக்காது. மாவு புளிக்காமல் இருந்தால் இது டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ முழு உப்பு போட்டாச்சு. இது புளிப்பாகவும் நல்லா காரசாரமாக விறுவிறுப்பாக இருக்கும். மிளகாப்பொடி தேவைப்படுறவங்க இன்னும் கூட போட்டுக்கலாம், அவங்களோட விருப்பம். இது ஓரளவுக்கு போட்டிருக்கேன், காரமாக தான் இருக்கும் நல்லா. ஏன்னா பச்சை மிளகாயும் இருக்குது, மிளகாய் பொடியும் இருக்குது. இப்போ எல்லாம் முடிஞ்சது, நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டு கிளறி விடுங்க. நல்லா முடிஞ்ச பிறகு தான் எலுமிச்சம்பழத்தை பிழியணும். எல்லாம் முடிஞ்சிட்டு இறக்குற டைமுக்கு பிழியணும். நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. அந்த இதில் இப்படி வடிகட்டிட்டிங்கன்னா அந்த கொட்டை இதிலே நின்றுடும், அதுக்கு போகாது. இப்போ சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படலாம், அதுக்காக நம்ம இந்த மாதிரி டீ வடிகட்டியில் பிழிஞ்சிடுறது. பிழிஞ்சிட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அடுப்பில். மல்லித்தலையை போட்டாச்சு, வாசனைக்கு கடைசியாக போட்டாச்சு. இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுதான் கிரேவி.
இதுதான் சாகுன்னு சொல்லுவோம், நாங்கள் சாகுன்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பனிக்காலம் மழை காலத்தில் நல்லாயிருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், இதுதான் தக்காளி உருளை சாகு. இந்த அளவுக்கு தக்காளி போட்டிங்கன்னா அதே மாதிரி அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு இருக்கணும். 5 தக்காளினா 5 மீடியம் சைஸ் கிழங்கு போட்டிருக்கேன். அதை குறைக்கவோ கூட்டவோ செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. இதே லெவலுக்கு பண்ணுங்கள். இன்னும் அதிகப்படுத்தினா இதை அப்படியே அதிகமாக படுத்திக்கோங்க. இன்னும் செய்யணுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். மசாலில் இருந்து மற்ற கிரேவியிலேருந்து ரொம்ப வித்தியாசப்படும். இது பூரிக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை மாவு புளிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். புளிச்சிருந்தா டேஸ்ட் வராது. இதுவும் புளிப்பா அதுவும் புளிப்புனா சாப்பிட முடியாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான டிஷ் இது. இந்த எலுமிச்சம்பழம் மொழியில் இந்த மாதிரி இஞ்சியை துருவித்தான் போடணும். பூண்டை கட் பண்ணி போடுங்க. சோம்பு போடணும். பட்டை கிராம்பை சேர்த்திடாதீங்க, வேறு மாதிரி ஆகிடும். பட்டை கிராம்பு 2 போட்டால் என்ன அப்படின்னு நினச்சி போட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன டிஷ் இல்லாமல் அது வேறு டிஷ்ஷாக இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஆனால் இது மாதிரி செஞ்சிங்கன்னா இது டேஸ்ட்டு பிடிக்குது. செஞ்சு பாருங்கள். அப்புறம் நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் மாற்றிக்கோங்க. பூரி அதை கொஞ்சம் வித்தியாசமாக ஷேப் பண்ணி போட்டிருக்கேன். முக்கோணத்தில் ஒன்று, அது சமோசா இல்லை, பூரியை தான் முக்கோணமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சதுரமாக ஒன்று போட்டிருக்கேன், செவ்வகமாக ஒன்று போட்டிருக்கேன். பேபி குழந்தைங்களுக்கு பிடிக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்காது. சின்னதாக ஏதோ ஒரு ரவுண்டு டப்பாவை இப்படி திருப்பி விட்டிங்கன்னா அது அழகாக வரும். நார்மல் பூரி இப்படி செஞ்சு போட்டுங்க. சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்லேயும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பூரி செய்யும்போது கொஞ்சம் எந்த மாவாக இருந்தாலும் நீங்கள் மைதா போட்டாலும் சரி, கோதுமை போட்டாலும் சரி, ஒரு 3 ஸ்பூனு ரவை போட்டுருங்க. பூரி ஒப்பி அப்படியே இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி நண்பர்களே.